எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இந்த போலீஸ் லாக்கப்பில் இறந்த அந்த அஜித்குமாரை வந்து தெரியுங்க. ஏன்னா அவரை பற்றி தான் இப்போ வந்து மேட்ரு வந்து பரபரப்பாக போயிட்டுருக்கு. அந்த அஜித்குமார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தது வந்து நிகிதாங்க. அந்த நிகிதாவுடைய கணவர் இந்த நிகிதா பற்றி என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறது வந்து இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாங்க. நிகிதாவோட முன்னாள் கணவர் என்ன சொல்கிறாருனாங்க, நிகிதாவும் அவருடைய குடும்பத்தில் உள்ள எல்லாருமே இந்த மாதிரி திருமண மோசடி செய்கிற கும்பல் தான். இவர் வந்து தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை நிறுவன திருமாரஞ்சி அவர் தான் இவருடைய இந்த நிகிதாவுடைய கணவருங்க. அவர் என்ன சொல்கிறாரு மேலேயும், எனக்கும் நிகிதாவுக்கும் 2004 ஆகஸ்ட் 29 கல்யாணம் நடந்துச்சு. கல்யாணம் நடந்த அன்னைக்கு நைட்டே மண்டபத்தை விட்டு ஓடி போனவ தான் இந்த நிகிதா. நாங்கள் வந்து ஒரு பெரிய விஐபி ஃபேமிலிங்க. எனக்கு வந்து கல்யாணம் செஞ்சு வச்சதே இந்து முன்னணி ராமகோபாலன்ஜி தான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. திருமணமான நைட்டை நீ ஏன் ஓடி போனேன்னு விட்டு அவன் நிகிதாட்ட கேட்டா அவன் என்ன சொல்கிறா, ஏன் என் நாய்க்கு வந்து சோறு வைக்கல அப்படி சொல்லி எட்டே சண்டைக்கு வர்றா. நான் மட்டும் இல்லைங்க, என்னுடைய தந்தை என்னுடைய தம்பி எல்லாத்து மேலேயும் வந்து பொய் புகார்களை கொடுத்துருக்காங்க. காவல்துறை கோர்ட்டுன்னு விட்டு எங்களை வந்து அலைய வச்சு கடைசி 10 லட்சம் ரூபா என்கிட்ட வாங்கிட்டு தான் விவாகரத்தை கொடுத்தாங்க. நிகிதாவோட அப்பா ஜெயபெருமாள் வந்து துணை ஆட்சியாளராக இருந்தவருங்க. அவருக்கு காவல்துறையில் முழு ஆதரவும் இருக்கு. அதே போல் வேலை வாங்கி தர்றதா பல பேர்த்திட்ட ஏமாற்றி நிறைய பணம் வாங்கியிருக்காங்க. இந்த அஜித்குமார் கொலை வழக்கில் நிகிதாவைத்தான் முதல் குற்றவாளியாகவே சேர்க்கணும்னு இந்த திருமாரஞ்சி சொல்கிறாருங்க.